இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஒரு பெஸ்ட்டான ஏர்னிங் அப்ளிகேஷன் டிஜிட்டல் ஷோரூம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய அப்ளிகேஷன் பார்த்துட்ருக்கோம் கண்டினியூஸாக ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ். நம்ம அதில் ஃப்ரீயாக செல்ஃப் ஏர்னிங் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் பேமெண்ட் பண்ணி அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் முழுக்க நாம் ரெஃபரல் மூலமாக மட்டுமே ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு டேரெக்டாக ஓடிபி எடுத்துகிட்டு உள்ளே போய்ட்டோம். ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லாகின் பேஜுக்குள்ளே போய்டும். ஸோ இப்போ என்னோடது லாகின் ஆகிடுச்சு. அண்டு ஸோ இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் கேட்டோடனே பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து தான் இந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் இந்த இதில் பேமெண்ட் எடுத்துட்டேன். நான் ஏற்கனவே பேமெண்ட் எடுத்துட்டேன். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக மட்டுமே நம்ம பேமெண்ட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நம்ம எந்த அமௌண்ட்டுமே பேமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு போனஸ் கார்டு கொடுப்பாங்க. அந்த போனஸ் கார்டு எப்படின்னா இதில் பார்த்தா தெரியும். அதாவது ஹோம் பேஜை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஆர்டர் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இந்த இடத்துல வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய ப்ராடக்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நேமு அந்த ஐட்டமோட சைஸ் என்ன சைஸ் போடணுமோ போட்டு அந்த ப்ரைஸ் போட்டுட்டு கம்பெனியோட நேம் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம போடுறதுனா போடலாம், போடுறதுனா விடலாம். ஸோ விட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இந்த சேவ் யுவர் ப்ராடக்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டாலே போதும். சேவ் திஸ் ப்ராடக்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராடக்ட் சேவ் ஆகிடும். ப்ராடக்ட் சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் இந்த ரூபாய் சிம்பிளுக்குள்ளே வந்தோம்னா நமக்கு ஒரு போனஸ் கார்டு இருக்கும். அந்த போனஸ் கார்டு நம்ம ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு அடிஷ்னலாக நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். டைரெக்டாகவே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். நம்ம எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேர் ஆப்ஷன் மூலமாக நம்ம இதில் பேமெண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். இதில் ரெஃபர் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதிகபட்சமாக நம்ம 2000 rupees வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ரெஃபரலுக்குமே நமக்கு 10 rupees நமக்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் வராது. டேரெக்டாக நம்ம ப்ராப்பராக ரெஃபர் பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு பர்சனை நம்மளோட ரெஃபரலுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வேலெட்டுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த அமௌண்ட் போயிடும். ஜஸ்ட்டு நம்ம இந்த ரெஃபரை கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம யாருக்கு வேணும்னாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான் இதில் ப்ரொசீஜர். நம்ம இதில் வேறு எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த நியூ ப்ராடக்ட்ஸை நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு இதை கொடுப்பாங்க, நமக்கு வவுச்சர் கொடுப்பாங்க. ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணி நம்ம பேமெண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது மூலமாகவும் நம்ம பேமெண்ட் நம்ம எடுத்துக்கணும். அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக இது லான்ச் ஆகி நல்லா போயிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பேமெண்ட் நம்மளோட இந்த வேலெட்டுக்கு கூட வரதில்லை. டைரெக்டாகவே நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் நேராகவே இதுக்கு போயிடுது. நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே போயிடுது அமௌண்ட்டு. அதனால் ஒரு நல்ல ஆப்ஷன் அண்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ என்னோட ரிவார்ட் பாயிண்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய ரிவார்ட் பாயிண்ட்ஸு. ஆல்ரெடி இது நான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணப்போ நான் அந்த ப்ராடக்டை நான் ஆட் பண்ணப்போ கிடைச்ச அமௌண்ட் இது என்னோட டேரெக்டாக என்னோடய பேடிஎம் வாலெட்டுக்கே போயிடுச்சு.
ஸோ இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணுறது மூலமாக அதிகப்படியான அமௌண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஃபரலுக்கு 10 ருபீஸுங்கிறது கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.